Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கேன். மேட்ச் எப்படி சூப்பரா இருந்துச்சு. நல்லா எக்ஸைட்டடா இருந்துச்சா? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்க. அதெல்லாம் ஃபுல் டிக்கெட் கொடுத்தா அப்படிதான் இருக்கும். அதுதான் சொல்றேன். எக்ஸ்பெக்டேஷன்ல இல்ல, எங்களுக்கு தெரியும் சென்னை ஜெயிக்கும். இது ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு ஒரு நார்மலான டே தான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது உள்ள கிடைச்சிருக்கு. ஒண்ணே ஒண்ணுதான் கிடைக்கல. பேட்டிங் ஆஃப் தோனி அது மட்டும் கிடைக்கல. உள்ள வரல. நல்லா வந்திருந்தா தரிசனம் வாங்கிருக்கும். ஆமா, அழுதுருப்பேன் கண்டிப்பா. பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு கூடாது கேள்வி. இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு மேட்ச்ல என்ன ஆயிர போகுது? ஒரு மேட்ச்ல இத நீட்டா சொல்றாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட ஸ்டைலுடா இது கலந்து இங்க வச்சு இப்ப யார பிடிக்க வச்சீங்க பாத்தியா? ஓடிட்டாங்க. அவ்வளவுதான். ஆர்சிபி தோத்துருச்சு. எப்படி பாக்குறீங்க? பிரச்சனை இல்ல. ஒரு மேட்ச் தானே போயிருக்கு. ஈசாலா கப் நம்ம இந்த மேட்ச் தோத்தாலும் இருக்கு. ஓவர் மேல நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சுக்கோ. டக்கு 5 விக்கெட் எடுத்தாரு முடிச்சிருச்சு. ஓகே. மத்தபடி நடுவுல வந்து கொஞ்சம் டேஸ் பண்ணிட்டா கடுப்பேத்திட்டாரு. மத்தபடி எல்லாமே ஈஸியா. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தோனி தான் ப்ரோ. தோனி வரல. மற்றபடி லைட்டிங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த அளவுக்கு இருக்கு. நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸ்டேடியத்தை இந்த டைம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயர் ஒர்க். மேட்ச் எப்படி சார் இருந்துச்சு? சூப்பர் சார். எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தீங்க? மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. துபாயில இருந்து வரேன், அமெரிக்கால இருந்து வரேன். இந்த மேட்ச்க்கு வந்தேன். அதுக்கால ஊருக்கு போன திருப்பி எல்லா வருஷமும் 2019ல இருந்து ஃபர்ஸ்ட் டே எல்லா வருஷமும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸ் வந்து நம்ம வின் பண்றோம். தூக்குறோம். 6வது இப்போ தூக்குறோம். நல்லா வந்தாச்சுன்னா போறோங்க. அப்புறம் அவர் வந்து கேப்டன்லாம் அவருக்கு வந்து பொசிஷன்லாம் இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. அவ்வளவுதான். அவர்தான் கேப்டன். இப்போ அவர்தான் கேப்டன். ஆர்டர்ல வேணா இருந்திருக்கலாம். அந்த கேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா? ஸ்டம்பிங் ஒரு ரன் அவுட். அவ்வளவுதான். அது போறோம். அதனால ஹாப்பி தான். மேட்ச் ஹாப்பி தான். ஆர்சிபி ஜெயிக்கும் தான் வந்தோம். பட் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஈசாலா கப் நமதே தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசி இல்லையே. ஈஸியா முறுக்கிறதுக்கு நீங்க போய் ஸ்மிருதி ஈசாலா கப் நமதே தான். நீ போய் ஸ்மிருதி மந்தன கேப்டன்சி கூப்பிடுவாங்க. ஒண்ணுல நான் இங்க பாருங்க. அது இதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் கூட அழுதுட்டீங்களா மேட்ச்? ஐயோ கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய மேட்ச் தோக்க வேண்டியது இருக்கு. ப்ரோ ஒரு தியரி இருக்கு ப்ரோ. ஸோ கேமரன் கிரீன் மும்பை இந்தியன்ஸ்ல இல்லை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஆல்வேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேம் தோத்து they'll win the cup, right?
ஸோ அதனால கேமரா இங்கே ஆர்சிபிக்கு வந்தாருல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கேம் தோத்து வீல் ஆல்சோ ஈசாலா கப் நம்ம புது ரூல்ஸ் போட்டீங்க, ஃபார்முலாவோட போட்டாச்சு. தியரி உட்கார்ந்து ஸ்டேடியம்ல உட்கார்ந்து எல்லா தியரி நோட் பண்ணிருக்கேன் ப்ரோ. எதுவுமே எக்ஸெப்ட் பண்ணல ப்ரோ. ஃப்ரம் முன்னாடி itself we came to know that CSK is going to win. சும்மா we came for the like satisfaction of CSK winning one score. satisfaction and encouragement. Tala Dhoni, King Kohli. So correct. Okay. See, as a part of when we play against internationally, when we play against some team, when we are a part of India, we support everybody. Once it comes to the states, we take our states seriously, we take other states seriously. So this is our explanation towards this. But King Kohli, we love King Kohli, we love him at this time, but RCB. Okay. We love him as a national player. Yeah. RCB வந்து எதுலயுமே இருக்க கூடாது. ஓகேங்களா? என்ன ரீசன்னா ப்ரோ எனக்கும் பிடிக்கும் ப்ரோ விராட் கோலியை. பிடிக்காத போன ஒரே ரீசன் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து டோனி பிடிக்கலையா. என்ன ரீசன்னா டோனி வந்து செல்ஃபிஷா ஆடுறாராம். ஏன்னா அவரு டவுன் 1 டவுன் ஆடுறாராம். அவரு வந்து கேப்டன்சி பாத்துக்கிறாராம், கோலிக்கு கொடுக்க மாட்டாராம். ப்ரோ டோனி இல்லைன்னா கோலி ஒண்ணுமே இல்லை ப்ரோ. சாப்பிட்டு ப்ரோ கிரிக்கெட் உள்ள கூட்டு வந்ததே வந்து விராட் கோலி தான். விராட் கோலியை கூட்டு வந்ததே டோனி தான் ப்ரோ. மற்றபடி விராட் கோலி ஒரு 50 அடிப்பாருன்னு பார்த்தோம், அதுவும் இல்ல. சரி வின் பண்ணுவோம்னு பார்த்தா அதுவும் இல்ல. பரவாயில்ல ப்ரோ, இந்த வருஷம் நாங்க தான் கப் அடிப்போம். அது ஷுவர் அப்படி நம்புறீங்க? ஆமா. சூப்பரா இருந்துச்சா மேட்ச்? எப்படி நம்புறீங்க? எப்பவுமே சென்னை தான் ஜெயிக்கும். சென்னை தான் ஜெயிக்கும். செம எக்ஸைட்டட். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ மேட்ச்சுக்கு வரேன் ஸ்டேடியம். அதுவும் டோனி லாஸ்ட் இயர் பார்க்கும்போது செம எக்ஸைட்டடா ஹாப்பியா இருக்குண்ணா. அது வின் பண்ணது செம ஹாப்பி. வின் பண்ணது ஓகே. தோனி பேட்டிங் இறங்கலையே, அது பரவாயில்லண்ணா. பட் சிஎஸ்கேனா சிஎஸ்கே ஜெயிச்சா போதும். ஜெயிச்சா போதும். நம்மளுக்கு பெருசா சேஞ்ச் இல்ல ப்ரோ. எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. எல்லாமே நல்லா தான் டோனியோட லீடர்ஷிப்ல தான் எல்லாமே நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. காமன் கம்போஸ்டா தான் போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டீம் வந்து நல்ல ஒரு காமன் கம்போஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு டோனி பேட்டிங் ஆடி தான் ஒண்ணு. அதுதான் அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. சூப்பரா போச்சு. ரெண்டு டீமே நல்லா விளையாடுனாங்க. ஆக்சுவலி ரெண்டு பேருமே எஃபர்ட் போட்டாங்க. ஆக்சுவலி இது பெங்களூரோட வந்து நான் தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது. இது நல்ல ஸ்கோர் தான். எனக்கு தெரிஞ்சு 173% நல்ல ஸ்கோர். நல்ல 2020 ஓவர்ஸ்ல வந்து நல்ல ஸ்கோர் தான். ஏன்னா அவங்க சைட் பவுலர்ஸ் அடிப்பட்டாங்க, நம்ம சைட் பவுலர்ஸ். இதுவே வந்து 173 வந்து சென்னை ஆடி இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆடி இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பெங்களூர் கிட்ட போயிருந்தா கண்டிப்பா பெங்களூர் வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரன்னிங் சேசிங் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற பேட்ஸ்மேன் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ல இறங்கி அதுக்கேற்ற மாதிரி ஆடி இருப்பாங்க. ஆமா, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப படையங்கள் பேட்டிங் வரல, அது ஒண்ணுதான். மத்தபடி கேப்டன்சில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வெரி டூ early. நீ ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தா தெரியும். சீசன் ஃபுல்லா பார்த்தா தெரியும் கிரிக்கெட் எப்படி இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு மேட்ச். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்டட். மேட்ச் எப்படி Good. Thank you. Yeah. நல்லா போச்சு. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? தோனி விளையாடும். தோனியோட பேட்டிங்காக மேட்ச் வந்து டூப்ளசிஸ் இருந்த வரைக்கும் 4-6 போய் தள்ளிட்டே ஜாலியா இருந்துச்சு. 4 ஓவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 ஓவருக்கு சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வந்து கோலி வந்து நல்லா ஃபயரா இருப்பாருன்னு பார்த்தா ஒரே ஒரு 6 போயிட்டாரு. அது ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் தான் டிகே வந்து 3 6 அடிச்சாரு. அது ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் பெங்களூரு. ஆனா லாஸ்ட் 5 ஓவர்ல கைவிட்டு போயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? தலை தோனியோட என்ட்ரி ஆப்வியஸ்லி அது மட்டும் இல்ல. மேட்ச் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லாவே இல்லையே, எப்படி ஃபீல் பண்ணீங்க? பரவாயில்ல ப்ரோ, அவ்வளவு நல்லா விளையாடுறது சந்தோஷம் தான். தோனி இறங்காத அளவுக்கு நல்லா விளையாடி நம்ம ஃபார்ம்ல தான் இருக்கும். ஆமா, எல்லாம் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. சரி, இப்ப ருத்ராஜ் வந்து கேப்டன்சி எடுத்திருக்காரு. முன்னாடி வந்து தோனி தான் பண்ணிட்டு இருந்தாரு 60 இயர்ஸாவே. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு புது பொறப்பா தான் பாக்குறோம். மத்தபடி எதுவுமே இல்ல. எந்த சேஞ்சஸ் தோனி தான். அவர் இருக்க வரைக்கும் நாங்க டெய்லி தோனி கேப்டன்சில சிஎஸ்கே நீங்க ருத்ராஜ் கேப்டன் சிஎஸ்கே தோனி எப்பவுமே தோனி தான். யாரும் ஒரு இடத்த பிடிக்க முடியாது. இவர் அவருக்காக இடத்த அவருக்கு கிரியேட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் கேக்குற क्वेश्चंस தான் வை ரூட் வை ருத்ராஜ். அது அடுத்த 10 வருஷத்துல சென்னைக்கு தெரிஞ்சு போயிடும். வை ரூட் ஏன் வந்து ருத்ராஜ் போட்டோம் அப்படின்றது அப்ப தெரிஞ்சு. ஆமா, நம்ம நிறைய பேர் சின்னதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. தோனி very well know what his vision is.
அவரோட விஷயம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கரெக்டா தெரியும், அதனால கரெக்டா ரிப்ளேஸ் பண்ணிருக்காரு. தலைன்ற பேரை கோலியா மாத்திடுவாங்க இவங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. தலைவருக்காக ஒரே ஒரு எனக்கும் நான் சிஎஸ்கே ஃபேன் தான் ஆனஸ்டா, ஆனா எனக்குமே ஆர்சிபி ஜெயிக்கணும்ன்றது ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு ஆளு கோலிக்காக. இப்ப ஹேட்ரட் இல்லாத டீம் வந்து ஆர்சிபி தான். கோலி ஃபேன் ப்ரோ. It is sad that Dhoni is not captain this time, but it's nice. Something new. We told last match that something new is gonna happen. So this is that something new. Fine. ஆனா toxic fans இல்ல, அவரை பார்க்காம போக முடியல. ஓகே ஓகே பரவாயில்ல. பரவாயில்ல. 17 years of collective experience இருக்கு எங்ககிட்ட. சரி ஓகே, பிரச்சனை இல்ல. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க ஸ்டார்டிங்ல? எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாம் நீங்க வாங்க நீங்க வேணும் வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி நல்லா விட்டு போச்சு. கோலியை தவறாம கூப்பிட்டு அந்த ஒரு கேட்ச் ஒன்னு விட்டதுனால தான் போச்சு. போறேன் நீங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா வாங்க. நீங்க வேணும். பக்கத்துல உட்கார எல்லா கேம்லயும் ஒரு ஆர்சிபி ஃபேன் இருப்பான். யார் இருப்பான்? ப்ரோ பாத்தீங்களா ஆர்சிபி ஃபேன். ஓகே ஓகே. ஈசாலா கப் நமதேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் ஒருத்தர் வாங்கிட்டு அது போதும். அதான் போட்டாங்க. ஒண்ணு வாங்கிட்டால அது போதும். போட்டாங்களே ஆனா இருந்தா பெண்ணா டீம் சொல்லுங்க ப்ரோ. வாங்கி ஒன்னு வாங்கிட்டு கவுண்ட் ஆனா எடுத்துட்டீங்க. இருந்தா பெண்ணா அந்த ஈக்குவாலிட்டி பாருங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஒரு ஐபிஎல் டிராஃபிக் தான் டபுள் பி சொல்றாங்க. வேற இப்போ ஒன்னு நேரம் கவுண்ட் போட்டீங்களா? அதான் சிம்பிளா முடிச்சிருங்க. டாப் 2 பிளேசஸ் மாத்தி ஸ்மித்ல நான் கொண்டு வாங்க. அப்படி வேணும்னா பெரிய கூட கூட்டு வந்துருங்க. ஏன்னா மேட்ச்ல இன்னைக்கு சூப்பரா ஆட்டாரு. ஏய் பேட்ஸ்மேன் மேட்ச்ல சுத்தி கிரவுண்ட் சுத்தி காம்பாருன்னு பார்த்தோம். 10 பால் அவுட் ஆயிட்டாரு. நல்லா ருத்ராஜ் சூப்பரா பண்ணாரு. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நல்லா பண்றாரு. போதும். சரி இப்ப கேப்டன்சி வேற சேஞ்ச் ஆயிருக்கு. அது எப்படி அது கொஞ்சம் வருத்தமா தான் லைட்டா வருது. எப்படி ஃபீல் பண்றீங்க? சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு. பரவாயில்ல. கப் நம்மளுக்கு தான். ஈசாலா நமதே தானா? ஓகே. ஆர்சிபி எவ்வளவு வருஷமா சப்போர்ட் பண்றீங்க? ஆர்சிபி ஒரு 6 இயர்ஸ். 6 இயர்ஸ் தான். விராட் கோலி தெரிஞ்சது. ஒன்லி ஃபார் திஸ் மேன். விராட் கோலி. ருத்ராஜ் வரும்போது நம்மளால மனசு ஏத்துக்க முடியல அது. ஆமா அந்த இடத்துல யார் இருந்தாலும் டோனி இருக்கிற அளவுக்கு அந்த ஒரு இது வரல. டிராஃபி வைக்கிறப்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மட்டும் தான் ரொம்ப குறையா பேசு. அப்புறம் மேட்ச் முடிச்சுட்டு கேப்டன்ஸ் கிட்ட பேசுவாங்க. அப்பயே டோனி மிஸ் பண்ணேன். நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? I also miss Taladoni's தலதோனிஸ் பேட்டிங் அண்ட் என்ட்ரி. ஓகே ஓகே. யாரு கேப்டன்ஷிப் யாரு கேப்டன்சியா இருந்தாலுமே தலைதான் தலைதான் இன்னமும் டீமை வந்து கைட் பண்றது தலைதான். ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாலும் அவரு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ஃபீல்ட் நிக்கிறது எல்லாமே அந்த தலைதான். ஆன் பேப்பர்ல ஃபீல்ட்ல தலதான். தலை என்ட்ரி கப்புங்க போனா ரியல் டாக்டிக் தான். கப் அடிப்பாங்க ப்ரோ. தோனி போன அப்புறம் கப் அடிப்பாங்க. அது கன்ஃபார்ம். Dhoni will remain our captain in our hearts, no matter if it changes outside for people's view. Like what happened? Dhoni has to. Exactly. See, Dhoni in 1 or 2 years, probably next year, probably next year, he's training the people who are under him for a longer time. பவுலிங் தான் பிரச்சனைன்றீங்களா? பவுலிங் தான். ஆமா, பவுலிங் தான். நிறைய வைடு கொடுத்தாங்க, நிறைய போர் தேவையில்லாம போச்சு. ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச். இப்போ வந்து தோனி வந்து பேட்டிங் வரல, மிஸ் பண்ணீங்க. அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஆடி இருக்காங்க. இல்ல தோனி பேட் வர அளவுக்கு ஆர்சிபி பவுலிங் அவ்வளவு வக்கல. அவ்வளவுதான். ஒரு நாள் தோனி கேப்டன்சி மிஸ் பண்ணேன். அதனால போர் ஓகே ஓகே. கேப்டன்சி இல்ல அது அந்த ஃபீல் பிரசன்ஸ் இருக்குமே. அவர் காமா ஒரு ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. அது ஒண்ணுதான். ஆமா ரொம்ப இதா இருந்துச்சு. அது ஒண்ணுதான் மேஜர் மிஸ்ஸிங் எல்லாருக்கும். அவர் ஒரு கோல் போடும்போது ஃபீலிங் செட் பண்ணுவாரு. யூசுவலா கேப்டன்சில இருக்கும்போது. இப்போ வந்து கேப்டன் இல்லாதனால அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி நீங்க வந்து ஆர்சிபி எவ்வளவு வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? 12 வருஷமா சப்போர்ட். 12 வருஷமா. என்ன ரீசன்? நான் சின்ன வயசுல இருந்தபோது அவங்க ஜெர்சி பார்த்து பிடிக்குதுன்னு சப்போர்ட் பண்ணேன். அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அதே டீம் தான். சைல்ட்ஹுட்ல இருந்தே அப்படியே தான். நீங்க ப்ரோ? கோலி தான் ப்ரோ. கோலிக்காக தான் 2008ல இருந்து கோலி ஸ்டைல்லயே வந்து முடிச்சிட்டு போயிட்டாரு ப்ரோ. அவர் வந்து இதே மாதிரி ஏதாவது சொல்லுவாருன்னு நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நாங்க வந்து இதுல போஸ்டர் பார்த்தா நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். Last move with this captaincy change was so shocking for us. At last moment, டூ போட்டோல பார்த்து நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர்சிபி கோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். வேற லெவல். தோனி 6 அடிப்பார்னு பார்த்தா சிவம் துபே தான் இருக்காரு. வேற வழி இல்ல நாங்களும் வந்துட்டோம். இதுவே எனிவேஸ் பேட்டிங் அத ரெடி பண்ணிருக்கீங்க. நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். எனிவேஸ் தோனிக்காக வந்தோம். ஓகே ஓகே. இப்போ ரோல் டாஸ் ஜெயிச்சிருக்கலாம் நம்ம. ஓகே டாஸ் ஜெயிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பவுலிங்ல சேசிங்னா நம்ம விக்டரி. ஒரு ஒபினியன் கொடுங்க. ஹிந்தி மாடு. இனிமா இந்தியன் ஏதோ எடுத்து விடு.
மேட்ச் அவ்வளவு எல்லாரும் தோனி வரணும்னு சொன்னாங்க. தோனி வராத வரைக்கும் நல்லது. அந்த அளவுக்கு நல்லா விளையாடி நல்லா முடிஞ்சு. எனக்கு ரொம்ப ஆசை தான். நான் சிஎஸ்கே ஃபேன் தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை ஆர்சிபி ஜெயிக்கணும்னு. ஏன்னா ஒரே ஒரு ஆள் விராட் கோலிக்காக தான், வேற எதுக்காக இல்ல. தோனி ரிட்டையர் ஐ எம் ஆல்சோ. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னால ஆர்சிபி தோத்துச்சு அப்படின்னு. தோனி இஸ் பிளேயிங். என்ட்ரி அண்ட் தோனி ஆல்சோ கிரேட் ப்ரோ. கோலி ஆல்சோ கிரேட் ப்ரோ எக்ஸெப்ட் ஒரு 50ஆவது போடணும்னு நான் ஃபர்ஸ்ட் வந்த மேட்ச் லைவா. ஓகே, இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஆமா. கரெக்ட். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டாஸே பெங்களூர் தானே வின் பண்ணுது. அதுதான் அவங்க டிசைட் பண்ணி பேட் பண்ணி எடுத்தாங்க. எதனாலதான் இது சென்னை பிச்சு எப்படி இருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால எடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பவுலிங் இதுல வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கை கொடுக்கல. அதுதான் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அது இல்லாம பவுலர்ஸ் வந்து ஓப் இல்லாம ரொம்ப ஓவர்ஸ் வந்து மாத்தி மாத்தி கிராஸ் பண்ணாங்க. நல்ல பவுலர் போட்டார், ஒரு ஸ்பின்னர் நல்லா போட்டார், லெஃப்ட் ஹேண்ட் போட்டார். அவர் 2 பே இருக்கனால அது 2 ஓவர் நிப்பாட்டாங்க. அவர் 2 ஓவர் போட்டாரு, சூப்பரா போட்டாரு, 10 ரன் அந்த லெவல் தான் கன்சிஸ்ட் பண்ணாரு. ஸோ உண்மையாவே பெங்களூர் நல்லா தான் பண்ணாங்க. 4 டீம் வந்து பிளே ஆஃப் வரும்ல, அந்த 4 டீம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்னை, ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு குஜராத், சென்னை, டெல்லி, கேகேஆர் அண்ட் ஆர்சிபி எனக்கு வரணும். ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் வரணும். லாஸ்ட் பால் அடிச்சு விக்கெட் போனா அவர் உள்ள வந்து வரன்னு நினைச்சேன். லாஸ்ட் பால்ல சிஎஸ்கே பண்ணி விக்கெட் விழுன்னு ஆசைப்பட்டுட்டோம். பெரிய விக்கெட் பண்ணல, தம்பி கூப்பிட்டு தம்பி கூப்பிட்டு தான் வந்தீங்க. தம்பி வந்து சிஎஸ்கே ஃபேன் தான், அவன் ஹாப்பியா இருக்கான். நீங்க? நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், எங்க அம்மாவும் சிஎஸ்கே ஃபேன் தான், குடும்பமே சிஎஸ்கே ஃபேன் தான், ஹாப்பியா தான் இருக்கும். ஆமா ஆமா ஆமா. என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு? ஆக்சுவலி எனக்கு ஒரு மேட்ச் வந்து நம்ம தான் வின் பண்ணுவோம் சிஎஸ்கே தான் எனக்கு தெரியும். பட் ஆனா வந்து தோனி ஆடணும், அதை பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டே வரணும்னு நினைச்சேன், வர முடியல. இந்த யாராவது ஃபர்ஸ்ட் மேட்சை பார்க்கணும்னு நினைச்சேன், அது நடக்கல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? கோலி அட்லீஸ்ட் நீங்க? டூப்ளசி 50, கோலி 50 ஓப்பனிங் 2 பேரும் சரியா போவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அப்படிதான் போச்சு. and this is what he meant. ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, ஆனா கேப்டன்சி நல்லா தான் பண்ணிருக்காரு. தோனி's batting is missing. Oh, so much. That was the only thing which like in Chennai, what do you expect? Tony? எப்படி இருந்துச்சு இந்த ஒரு captaincy? பரவாயில்ல, நான் போற டோனில கேப்டன்சி பண்றாங்க. விக்கெட் கீப்பிங்ல இருந்து அதே பண்றாரு. கேப்டனா இருந்தாலும் அதான் பண்றாரு, கேப்டன் இருந்தாலும் அதான் பண்றாரு. ஓகே தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா இருக்கு. நல்லா டோனி மாதிரியே அப்படியே ஃபுல் ரவுண்ட் போறாரு. வராரு, நல்லா கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமா ஆமா, நல்லா வந்துருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிப்போம். சிஎஸ்கே தான் நம்ம கப்பு. சிஎஸ்கே தான் ப்ரோ, சூப்பர். தோனி என்ட்ரி மட்டும் மிஸ் ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் ஃபேனால ஒரு क्वेश्चन. ரோஹித் கேப்டன்சி எடுத்துட்டு ஆர்த்திக் பாண்டியா போட்டுருக்காங்களா, அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு பிடிக்க வேணாம். எனக்கு ரோஹித் தான் கேப்டன். என்னதான் இருந்தாலும் ரோஹித் தான் எனக்கு கேப்டனா இருக்கணும். ஏன்னா அவர் வேர்ல்ட் கப்ல அவர் தான் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியா ஜிடில ஒரு தப்பா டிஸ்டாண்டறதுக்காக அவரை கேப்டனா 5 கப் அடிச்சு ஒரு எங்க இருக்கு, அதே பிரான்ச்சைஸ்க்கு தான் ஆடிட்டு இருக்கு. அவர் CL20 அடிச்சாரு. அதெல்லாம் ஒரு ஜிடில இருந்தா இன்னும் கொஞ்சம் ஷைனா இருக்கணும். நல்லா இருக்குல்ல, சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மும்பை வந்து வேஸ்ட் தான் ப்ரோ, வேஸ்ட் தான். நல்லா தனியா ஆடிட்டு இருந்தாரு, கப்பல் அடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஆடுனா அப்படியே ஷைனா இருக்கணும். ஒரு ஆர்கேஸ் நிஜமா நான் வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும் தான் ப்ரோ வந்தேன். எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு கிரிக்கெட்டை பார்க்கும்போது இது வந்து ரியலா பார்க்கும்போது எனக்கு இதான் ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நார்மல் சூப்பர். சோ அப்படிங்கும்போது தோனி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டீங்க, பூஸ்பம்லாம் வந்திருக்குமே. கண்டிப்பா ப்ரோ. இன்னொரு விஷயம் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா மேட்ச்ல ஒன்னு லாஸ்ட் மினிட்ல சிவன் துபே அவுட் ஆயிட்டு தோனி வந்து ஒரு 6 அடிக்க மாட்டாரா, சத்தியமா அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எல்லா கிரௌடுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எவ்ரிஒன் சான்சரா இருக்குது, எவ்ரிஒன். நிஜமா அதுதான். ஏன்னா தோனி வந்து ஒரு சும்மா ஒரு சிங்கிள் ஆடி இருந்தாரு. சோ அந்த மாதிரி கிரௌடு. தோனி என்ட்ரி வந்து தோனி என்ட்ரி வந்தாலே அந்த சாங் ரெடியா வச்சிருந்தோம் ப்ரோ. சாங் டிஜே கிட்ட சொல்லி. சோ தோனி போனதுக்கு அப்புறமா அடிப்பீங்க ப்ரோ, அது வேணா உண்மை. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸ் எல்லாரும் கத்துறது, டிஜேஸ் எல்லாம் வந்து தூண்டி விடுறது, இதெல்லாம் வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஒரு மென்டலி அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரிகரிங்கா சரியா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி அவங்களுக்கு இருக்கும். சோ வந்து இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் எல்லாம். பிளாஸ்டிக் கப் நான் வந்து விராட் கோலி ஏதாவது கப் அடிக்கும். பாவல அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. T20 வேர்ல்ட் கப் முன்னாடி கப் அடிக்கணும்னா அது கரெக்ட். அவர T20 வேர்ல்ட் கப் முன்னாடி திடீர்னு அவர் டீம்ல இல்லன்னாங்க. அதெல்லாம்
அவர் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கேட்கவே எப்படி இருக்கும். ஏன்னா எங்க ஃபேன்ஸாவே இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸாவே கிரியேட் பண்ணோம். அவருக்கே எப்படி இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா ஆர்சிபி கண்டிப்பா ஒரு கப் அந்த மேனுக்காக அந்த மேங்க ஆனா இது ஆர்சிபி டிஷர்ட் ஆர்பில சைக்கே கிடைக்கல கோலிக்கு, அதான் பிரச்சனை. இல்ல நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். பட் தோனி ஆடி அந்த மேட்ச்க்கு நான் வந்தது கிடையாது. சில ரஞ்சி டிராஃபிஸ் வந்திருக்கேன், அவ்வளவுதான். பட் இப்ப ஐபிஎல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தோனியை பாக்குறீங்க. Yes, பாக்குறேன். எவ்வளவு ரொம்ப 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 எக்ஸைட்மென்ட் எனக்கு. கூஸ்பம்ப்லாம் வந்துதா? ஆக்சுவலி நீங்க என்ன கேட்கறதோட என் பசங்க கிட்ட நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணி எப்படி பாத்துட்டு இருந்தேன். ஆனா டு பி ஆனஸ்ட் ஒரு ஹோல் கிரிக்கெட் ஃபேமிலில நான் ஒருத்தி மட்டும் தான் நான் கிரிக்கெட் ஃபேன். எங்க அம்மா பெரிய கிரிக்கெட் ஃபேன், ஓகேவா? சோ அவங்க மூலியமா நான் கிரிக்கெட் பார்த்தேனே தவிர எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. இவங்க தான் எல்லாமே. நீ என்ஜாய் பண்ணல எல்லாம் கிரிக்கெட். கோலி இந்த வருஷம் ஜெயிச்சிருவோமா? 6th கப் தெரிஞ்சு குவாலிஃபயர்ஸ் போயிடலாம் ப்ரோ. யாரு நல்லா 6 அடிச்சாலும் 4 அடிச்சாலும் ரசிங்க. உங்க டீம் மட்டும் 6 அடிச்சாலும் ரசிக்காதீங்க. எல்லா டீமும் ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்டர். உங்க டீம் எங்க டீம் இல்ல, ஜஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மதிங்க, அவ்வளவுதான். ஆர்சிபி ஃபேன்ஸோட புகழ் எல்லாம் கேட்டுருக்கீங்க. அப்புறம் விராட் கோலியோட அக்ரஷன் ஒண்ணுமே இல்ல மேட்ச்ல. கேட்ச் புட்ஸ் எதுவுமே பண்ணல. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். சரி, ஓகே, நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க சொல்லுங்க. கோவாத்தாலும் ஜெயிச்சாலும் ஈசாலா கப் நமதே நமதே நமதே. ஈசாலா கப் நஹி, ஈசாலா கப் நஹி. அத்தோடி ஈசாலா கப் நமதே. இல்ல அத்தோடி ஈசாலா கப் நமதுக்கு பதிலா ஈசாலா கப் அவங்களுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்படி பேசினா ஜோப் மத்தபடி ஐபிஎல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. கலப்பறம் தலைவர் நிரந்தரம் அந்த சாங் ரெடியா வச்சிருந்தோம் அவருக்கு. அந்த சாங் மட்டும் தான் ப்ளே பண்ணல, இது எல்லா சாங்கும் ப்ளே பண்ணிட்டாங்க. எல்லாமே ஹாப்பி தான். ஓகே, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் பெங்களூர்லயே அவங்கள நாங்க தான் வின் பண்ணுவோம் கண்டிப்பா. ஓகே, இது என்ன கோலா இது? இதெல்லாம் நடிப்பா? அப்படி இல்ல ப்ரோ, மும்பை இந்தியன்ஸ்ல இது ஹிட்மேன் கேப்டன் இல்லன்ட்டாங்களா, அந்த கோவத்துல நான் வந்து மதம் மாறிட்டேன். இல்ல ஓகே இல்ல அதான் கேட்டேன். மாத்திட்டு போட்டுட்டு இருந்தாங்க, அதான் கேட்டேன். இல்ல இது வந்து எங்களோட காலேஜ் வர டீ கப் தான் ப்ரோ. ஆவும் 16 வருஷம் நினைக்கிறேன். 17 வருஷம் இது 17. ஓகே, தேங்க்யூ சோ மச். என்ன சாமிலியா? சரி, ஓகே, பாப்போம். எதிர்பார்ப்போம், காத்திருப்போம் தான். தேங்க்யூ. எவ்வளவு நாளா கிரிக்கெட் பாத்துட்டு இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து நானே எங்க அப்பா அம்மா தம்பி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பார்ப்போம் சின்ன வயசுல. என்ன பிளேயர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கா ஸ்ரீநாத் ரொம்ப பிடிக்கும் பவுலர்ல. ஆமா, ஸ்ரீநாத் ரொம்ப பிடிக்கும். கும்ளே ரொம்ப பிடிக்கும். அண்ட் கபில் ரொம்ப பிடிக்கும். கபில்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன வயசு, அந்த சின்ன வருஷங்களா பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்ப பார்த்தது. அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா எனக்கு சச்சின் எல்லாம் விட எனக்கு இப்ப இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தோனி. தோனி தான். எஸ், தோனி தான். எஸ், ஆல் டைம் ஃபேவரட் இஸ் தோனி. எல்லாமே ஆர்சிபி இதா இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு அவங்க. அங்க பாருங்க, ரொம்ப பாவமா இருக்கு. உட்காந்து அழுத்திட்டு இருக்கான் ப்ரோ மேட்ச் அப்ப. ஆனா மேக்ஸ்வெல் ஃபேன் ப்ரோ. என்ன ப்ரோ மேக்ஸ்வெல் சுத்தி காட்டுவாருன்னு பார்த்தேன். நல்லா காட்டிட்டாரு இன்னைக்கு. நான் அது ஒருக்காக தான் வந்தேன். துண்டை போட்டு உட்கார்ந்தாங்க ப்ரோ மேட்ச்ல. சரி, ஃபேன்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஈசாலா கப் நஹி. அவரே சிரிச்சு போறாரு. ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம் இருங்கடா. எவ்வளவு நேரம்டா செய்வீங்க? வாங்க சொல்லுங்க. கோட்ரா கவலைப்படானா. ஈசாலா கப் நமதே 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 தான். அப்பா இப்ப வந்து கோலி தானே கேப்டன்சி இல்ல? அது வந்து விரும்பி தானே கொடுத்தாரு கோலி. ஆனா ஹிட்மேனுக்கு பிடிக்கிட்டானுங்க. அது தப்பு இல்ல, அது தப்பு. இது நியாயமா கொடுத்துட்டாரு இவரே. அவருக்கு கேட்டுனா கொடுத்துருப்பாரு. புடிங்க இவனு வந்து கொடுத்துட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ். இந்த வருஷம் 4 டீம் குவாலிஃபை ஆகும்ல பிளேயர். அது எந்தெந்த 4 டீம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை, ஹைதராபாத், ஜிடி. 4th பிளேஸ் வந்து யார் வேணா வரலாம். ஏதாவது டோக்கன்ஸ் உள்ள வருவாங்க. டோக்கன்ஸ் வந்து எலிமினேட்டர்ல போவாங்க. குவாலிஃபையர்ல நம்ம கிட்ட அடி வாங்கணும்ல, திருப்பி வருவாங்க. 6வது ஜெயிக்க போறோம். 6 அடிச்சு 7 வெளியே போயிடும் நினைக்கிறேன். அதுதான் கரெக்டா திங்க் பண்றாரு. நல்லா விசிபிளா தெரியுது இந்த வருஷத்தோட தோனி. மேபி ஆமாங்க, அந்த விண்டேஜ்க்கு வந்து கேப்டன்சி எடுத்தாரு. என்வாயன்மெண்டே தெரிஞ்சிருச்சு. அப்படியே அழகு. இது கடைசி வருஷம் நல்லபடியா போச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னொரு வருஷம் ஆனா சந்தோஷம் தான். சிஎஸ்கே ஃபாரெவர் தான். தலை ஃபாரெவர், அப்புறம் தான் சிஎஸ்கே. பயங்கர வெறித்தனமா இருக்கீங்களே.
இந்த வருஷம் நம்ம தான் கப் நம்புறோம். எஸ், தேங்க்யூ. கண்டிப்பா 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 நமக்கு தான் கப். ஆனா கேப்டன்சி மாறி இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல பரவாயில்ல, கண்டிப்பா தோனி வந்து கைடன்ஸ் கொடுப்பாரு அவங்களுக்கு. அதனால கண்டிப்பா அது வந்து லாங் டைம் கேப்டனுக்காக ருத்ராஜ் போட்டிருக்காங்க. ஜடேஜா கூட ப்ரிஃபர் பண்ணல. அது அப்படி நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா எப்பவுமே நம்ம தோனியவே இது பண்ணுவோம், அடுத்தவங்களுக்கும் ஏதாவது ட்ரெயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து பாசிபிளி அவர் இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான பேச்சும் இருக்கு. அப்படிங்கும் போது அவர் அடுத்தவங்களை அவர் வந்து ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும்ல, நெக்ஸ்ட் கேப்டன் எப்படி இருப்பாங்க. பாக்கும்போது ஆன்சரே அதுக்கு வரல. அந்த 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 கொஸ்டினை தவிர்த்துட்டாங்க அவங்க. பிளான் பண்ணி அவனை அந்த டீம்ல இருந்து கூட்டிட்டு வந்து, ஐயோ இதெல்லாம் நீங்க பேசலாம், நீங்க பேசலாம், உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. பிளான் பண்ணி பழைய பிளேயர் வந்து எப்படி சொல்றது, பழைய ஃபயர் பிளேயர் வந்து திரும்ப கூட்டிட்டு வந்து, அதுதான எதுக்கு அதெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது போட்டுக்கோங்க, அவரு சொல்ல மாட்டாராமா. சரி, ஓகே. நிறைய ஆர்சிபி பண்ண பாக்குற ரொம்ப சேடா போயிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது தான் கஷ்டமா எங்க கிட்ட உட்கார்ந்ததே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் 2 பேரு. அவங்க கத்தும்போது இன்னும் எங்களுக்கு வெறி ஆயிடும் அதிகமா. ஓகே, இந்த டைம் விராட் கோலி கூட ஒரு அக்ரஷன் எதுவுமே காட்டல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த கிரவுண்ட்ல வந்து யாரும் அக்ரிஷன் காட்டுவாங்களா? அதுதான் ஷேப் ஆஃப் நம்மோட கோட்டை. அதுதான் ஸ்லோ பிச்சா வேற இருக்குல்ல, லாங் பவுண்டரிஸ் வேற. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் they should have opted for chasing. அது அவருக்கு பண்ணல. அதுதான் பிரச்சனையே. மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, ஆர்சிபி and ராஜஸ்தான். அதேதான் ப்ரோ, ராஜஸ்தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஆமா, இப்போ மும்பை இந்தியன்ஸ் என்ன கதியில இருக்காங்கன்னே தெரியல. விராட் கோலி அட்லீஸ்ட் ஒரு 50யாவது போட்டிருக்கலாம். ஒரு மன குமுறல் தான். இது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். இது இட்ஸ் நாட் எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் நவ, ஜஸ்ட் தி பிகினிங். இது அவ்வளவுதான். இது நீங்க வந்து ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே ஃபேனா? ஆர்சிபி ஃபேன் தான். ஆர்சிபி ஃபேன் கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன் தான். கண்டிப்பா, ஏன்னா உமன்ஸ்லயும் அதான் சொன்னாங்க, டெல்லி ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க, மும்பை ஜெயிப்பாங்க. அப்போ கூட வந்து பெங்களூர் சப்போர்ட் யாரும் பண்ணல. ஆனா கப் அடிச்சது பாத்தீங்கன்னா பெங்களூர் தான். அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு. எவ்வளவு நாளைக்கு சொல்லுவாங்க, சொல்லினே போவாங்க. இந்த வருஷம் யார் கப் அடிக்கிறான்னு பாக்கட்டுமே. ஓகேவா? பாயிண்ட் கரெக்ட் தான், பாப்போம், ஃபியூச்சர்ல தான் தெரியும். அதனால தான் வெயிட் பண்ணுவோம். ஒரு மேட்ச்ல வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, யாருமே கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பெங்களூர் வந்து நல்ல ஒரு பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஃபெர்கூசன் இருக்காரு, 140+ போடுற நியூசிலாந்து மெயின் பவுலரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. நம்மளுக்குல ஆமா, டியூனாலதான் கொஞ்சமா பால் செகண்ட் ஹாஃப் தள்ளும். ஈஸியா ஆகும். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இன்டர்வியூலே பாத்திருக்கீங்க, எதால கேப்டன்சி வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் ஆன்சரே பண்ண முடியல. அது எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா தோனியோட டிசிஷன் தான். ஆமா, அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா வந்து மும்பைல பாத்தீங்கன்னா மும்பை மேனேஜ்மெண்ட் டிசிஷன் உள்ள போனா இன்சைட் பாலிடிக்ஸ் தான் போற மாதிரி ஆயிடும் ப்ரோ. சரி, ஓகே, அது நமக்கு வேணாம். அது நமக்கு வேணாம். கீப் சப்போர்ட்டிங் ஜெயிச்சிட்டாங்க விமன்ஸ் இதுல. அத ஒண்ணுதான் ப்ரோ. இங்க பாருங்க, எல்லாருமே ஆர்சிபி ஒண்ணு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஐபிஎல்லே கிடையாது, விமன்ஸ் மேட்ச் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பு. ஒரு நீங்க ஒண்ணு அடிங்க இந்த வருஷம். கண்டிப்பா இந்த வருஷம் அடிச்சு எல்லாரும் முதல்ல கறி பூசி அது பண்ணணும். இந்த வருஷம் நம்ம கப் அடிப்போமா? கண்டிப்பா, இல்லன்னா டவுட். ஆமா, இதுல டவுட். திரும்ப நம்மளுக்கு தான். இந்த சீசன் நம்ம தானா? ஈஸிலி நம்ம தான். மறக்காம லைஃப் ஆஃப் லோகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஓகே, மறக்காம ஆர்சிபி ஃபேன்ஸ் ரெட் ஹார்ட் போட்டுருங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெள்ளை ஹார்ட் போடுங்க. சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.